நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு நாம முழு மாம்பழ சாம்பார் எப்படி செய்யறதுங்கிறத கத்துக்க போறோம். இப்போ அது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். சட்டியை காய வச்சுட்டு அதுல கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சமா பெருங்காயம், ஏன்னா ஆசீர்வாத் சாம்பார் பொடியிலேயே பெருங்காயம் சேர்த்துருக்குறாங்க. கடுகு, கடுகு கடுகு வெடிச்ச பிறகு வெந்தயம் போடணும். கடுகு வெடிச்ச உடனே வெந்தயம், ஒரு மிளகாய் வத்தல், பச்சை மிளகாயும் போடுறோம். அப்புறம் நல்லா கழுவி தொடச்ச மாம்பழத்தை வதக்கணும். இது வதகிறதுக்கு மூடியை போட்டு மூடி வச்சிட போகிறோம். கொஞ்ச நேரத்தில் நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறமா தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாம்பழம் அப்படியே நல்லா உள்ள அப்படியே வெந்துடும். இப்போ இந்த மாம்பழம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின மாம்பழம் நல்லா வேகணும். இதுக்கும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ இந்த மாம்பழம் நல்லா வெந்திருக்கும். பாருங்க, அது நல்லா வதக்கிட்டு இப்படி அமுக்கி பார்த்தா தெரியும். இப்போதான் நம்ம புளி தண்ணி ஊற்றணும், இல்லாட்டி மாம்பழம் வேகாது. அதில் கொஞ்சமாக சாம்பார் பொடி, ஆசீர்வாத் சாம்பார் பொடி போட்டிருக்கோம். தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த மாம்பழத்தில் இனிப்பு இருக்கும், புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் போட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா சேர்ந்து கொதிக்கணும். இந்த வாசனையை வச்சு அந்த இனிப்பு, உப்பு, புளிப்பு எல்லாம் நல்லா சேர்ந்துருச்சு. சீவி வச்சிருக்கிற மாம்பழத்தை இப்போ போட்டுட்டீங்கன்னாக்கா பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் ரெடியாக கிடச்சிடும். இப்போ இந்த வாசனை போகணும். புளி வாசனை, சாம்பார் பொடி வாசனை கொஞ்சம் போக, கொஞ்சம் கொதிச்ச உடனே வேக வச்சிருக்கிற பருப்பு, துவரம் பருப்பை. இந்த சாம்பார் ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது, ஓட ஓட இருக்கணும். இப்போ இது 2 கொதி வந்த பிறகு அடுப்பை அணைச்சிட்டு மூடி வச்சிட்டோம்னாக்க இதில் இந்த மாங்காய், புளி, உப்பு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இது செஞ்சு வச்சு ஒரு 1 மணி நேரம் கழித்து நாம் சாப்பிட்டோம்னா சூப்பரான மாம்பழ சாம்பார், சுட சுட சாதம், தொட்டுக்க அப்பளம். ஆஹா!